கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க்கெல்லாம் சொல்ல முடியுமா? எப்படி ஓவர் கம் பண்ணுற? படிக்கணும், படித்தா ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, சரியான ப்ராப்பரான உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரிஸ்க்கை என்ன செய்வீங்க, குறைப்பீங்க. ஓகே, இப்போ ரிஸ்க் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ரிஸ்க் இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஷிப்போ பிஸ்னஸோ ஒன்றுமே இல்லை. அப்படி ரிஸ்க்கே இல்லாமல் நீங்கள் ஈவன் ஜொப் ஒன்று போகிறீங்கன்னாலும் எப்போ உங்களை ஃபயர் பண்ணுவான் நிறையா ஃபயர் பண்ணினா அதுக்கு அடுத்த ஜொப் தர்றவங்க ரிஸ்க் தான் அது. ஓகே, இந்த உலகத்தில் ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் லெவலில் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டும் அமையும். ஸோ கிரிப்டோங்கிறது ஒரு புது ஃபீல். அடுத்தது இதுக்குள்ளே நிறைய பிள்ளையான விஷயங்களும் இருக்குது, சரியான விஷயங்களும் இருக்குது. நீங்கள் தெரியாமல் போய் ஒரு பிள்ளையான விஷயம் செய்வீங்கன்னா உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுறதுன்ற சான்ஸ் இருக்குது. நீங்கள் சரியான விஷயம் செய்யக்குள்ளேயும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல், உதாரணத்துக்கு ட்ரேடிங் பண்ணக்குள்ளே நீங்கள் ப்ராப்பரான ஸ்டாப் ப்ளஸோ டிசிஏக்குரிய அமௌண்ட்டில் வைக்காமல் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா நாளைய மார்க்கெட் கிராஷ் ஆகக்குள்ள உங்களுடைய ஃபண்டெல்லாம் லொக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளோட்டிங் லாஸில் போகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யணும். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யணும்னா என்ன உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நாலேஜ் வேணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிறதுக்குரிய நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் எப்படி எடுக்கலாம்னா நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்கன்னா இப்போ ஒரு டிக்டாக்கர் அதை சொல்கிறான்னா அதை நம்பிட்டு போய் செய்யாமல், யூடியூபர் ஒன்று அதை சொல்கிறான் அதை நம்பிட்டு போய் செய்யாமல், அந்த இது சொந்தக்காரன் ஒரு 4 கால் செல்ல பிராண்ட் கோயின் ஒன்று சொல்லி இது நாளைக்கு பிட்காயின் ஓவர்டேக் பண்ணும் இதை வாங்கி போடணுன்னா அதில் போய் காசை போடாமல் நீங்கள் உங்களோட அறிவை பாவிக்கணும். நம்மளுக்கு எல்லாம் ஆறறிவுன்னு ஒரு விஷயம் உண்டு. கடவுளோ இறைவனோ யூனிவர்ஸோ நம்மளுக்கு படைச்சிருக்கிறது என்னத்துக்குன்னா இதை மாதிரி விஷயங்களை பகுத்தறிஞ்சு செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஆறறிவுங்கிற விஷயம் நம்மளுக்கு தந்திருக்கான். மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சு, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு. அடுத்தவன் சொல்கிறாங்கிறதுக்காக கிரிப்டோக்குள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அப்படி கிரிப்டோக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று செய்கிறீங்க, உங்களுடைய சொந்த ப்ராப்பரான அனாலிசிஸ்கள் பண்ணாமல், ப்ராப்பரான அந்த என்ன சொல்கிற பகுத்தறிவு. ஓகே, ஸோ அதை செய்யாமல் நீங்கள் செய்வீங்கன்னா ஷூராக நீங்கள் லாஸ் ஆகுவீங்க. ஓகே, அது நீங்கள் எவ்வளோ பணத்தோட நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்தாலும் சரி, பணம் இல்லாமல் வந்தாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் அதை செய்ய போவீங்கன்னா நீங்கள் ஷூராக லாஸ்ட் ஆகுவீங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டை குறைக்கணும். கிரிப்டோக்குள்ளே நீங்கள் இது ஏமாறாமல் இருக்கணும்னு சொன்னால் கிரிப்டோ ரிலேட்டடான எவ்வளோக்கு ஏழுமோ நாலேஜ்கள் எடுத்துக்கொள்ளும். ஸோ நாலேஜ் எடுக்கிறேன்னா நீங்கள் ஃப்ரீயாக நாலேஜ் எடுக்கலாம். நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் வாங்கி நாலேஜ் எடுக்கலாம். ஃப்ரீயாக எடுக்கிறேன்னா நீங்கள் நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500க்கு மேலே கிரிப்டோ ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த டிக்டாக் சேனலில். இதை தாண்டி வேறு டிக்டாக் வீடியோஸில் பார்த்து கூட நீங்கள் நாலேஜ் எடுக்கலாம். அது யூடியூப்ல நிறைய நாலேஜ் இருக்குது, நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக நாலேஜ் எடுக்கல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ப்ராப்பரான ஒரு சீரான அளவு அந்த ஓர்டரில் நீங்கள் ஒரு விஷயமும் படிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் விஷயம் ஒன்று இருக்கும், புலியான விஷயம் ஒன்று இருக்கும், சரியான விஷயம் ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்பர் சீரான ஆர்டர் வந்து ஆன்லைனில் இருக்காது. ஆனால் கோச்சிங் ப்ரோக்ராமல் வாங்கி படிக்கக்குள்ளே நீங்கள் அதை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா பேசிக்கில் இருந்து ஒன்று உங்களுக்கு ப்ராப்பராக வழங்கக்கூடிய மாதிரி செஞ்சுப்பாங்க. கோச்சிங் ப்ரோக்ராம் சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸுக்குரிய கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, சில ஆட்களுக்கு அட்வான்ஸுக்குரிய கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோச்சிங் ப்ரோக்ராம் செட் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கி படிக்கக்குள்ளே என்ன நடக்கணும்னா முதலாவது விஷயம் நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணி படிங்கிறதுக்காக நீங்கள் சீரியஸாக எடுத்து படிப்பீங்க. ஆன்லைனில் ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஏனோ தானோன்னெல்லாம் படிக்க மாட்டீங்க. ரெண்டாவது விஷயம் ப்ராப்பராக ஓர்டருக்கு இருக்கும், சீராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா வடிவாக படிச்சுட்டு போவீங்க. மூணாவது கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கி படிக்கிற மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தவிர்த்தது தேவையான விஷயத்தை மட்டும் படிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் இந்த தேவையில்லாத கெம்லிங்களான ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், அடுத்தது இந்த சூதாட்டம், கள்ள வேலைகள் எதுவுமே நாங்கள் படித்து கொடுக்கல. ஒழுங்கான ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் படித்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படியான விஷயமெல்லாம் இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்க்கக்குள்ள அவனோட இதுக்காக என்ன சொந்த இதுக்காக என்ன செஞ்சுப்பாங்க, பைனரி ட்ரேடிங் சொல்லித்தரேன், ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லித்தரேன், அப்படி இப்படின்னு சொல்லி இதில் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற தப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய படிப்பிச்சிருப்பாங்க. அது தப்பான விஷயமா இல்லையாங்கிற நீங்கள் நாளை செய்யக்கூடாது. நம்மளுங்க செஞ்சு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் போய் நீங்கள் உங்களுக்கு பணத்தை மொத்தமாக இழந்து ஓட்டு நிற்கக்கூடாது. இது ஒரு தப்பான விஷயம், தப்பான ஆள்கிட்ட படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். ஏன்டாவது ஆன்லைனில் ஃப்ரீயாக படிச்சங்கிறதால அதுக்கு யாருமே அக்கௌண்டபிள் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து படிக்கக்குள்ள சரியான விஷயங்களை மட்டும், அதாவது நீங்கள் சரியான கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கினா, நீங்கள் தப்பான கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கினா அது குட் லக் உங்களுக்கு. நீங்கள் சரியான கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கி படிக்கக்குள்ள என்ன நடக்கணும்னா சரியான தேவையான விஷயங்கள் மட்டும் அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் படிக்கலாம். தேவையில்லாத டைம் வேஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணி போட்டு சரியான விஷயங்களை அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் யார் படிப்பிக்கிறோ அவர் வாழ்க்கையில்
அவர் எடுத்து நடந்த சரியான விஷயங்கள் அவர் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பார். அவருக்கு நடந்த பிழையான விஷயங்கள், அவருக்கு சரி வராத விஷயங்களை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு சக்ஸஸ் ஆன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துப்பார். இப்போ கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து படிக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் மெனுவலாக போய் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து இது சரியாக வருமா இல்லையான்னு தெரியாமல் நடுக்காட்டுக்குள்ளே நீங்களே வழி கண்டுபிடிச்சி போகிற மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் தேடி படிக்கிறது எல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று படிக்கக்குள்ளே எப்படின்னா ஆல்ரெடி இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆள் போயிட்டாரு, போய் சக்ஸஸ் அடைஞ்சிட்டார், சக்ஸஸ் அந்த காட்டுக்குள்ளே வெளியில் வந்துட்டார். ஸோ அவர் போன பாதையோட வழித்தடத்தில் நீங்கள் போகிறது. ஓகே, ஸோ இதில் போய் நீங்களும் சக்ஸஸ் அடைவீங்களாங்கிறது அது உங்களோட திறமையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த வழியில் போனால் ஷுவராக வழியால் போவோம்னு சொல்லி தெரியும். ஆனால் நீங்கள் அதை சரியாக செஞ்சு போவீங்களாங்கிறது உங்களோட கையில் இருக்குது. இது நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்கினா நீங்கள் சக்ஸஸ் ஆகிங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதில் சொல்லிக்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்யணும். அதாவது அவர் நடந்து போயிருக்கார், அவருக்கு வந்து எதிர்ப்பு அதெல்லாம் நடந்து போயிருக்கார், அதே மாதிரி நீங்களும் செய்வீங்களாங்கிறது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் தேடி படிக்கக்குள்ள நீங்கள் செய்கிற பாதை, நீங்கள் போகிற பாதை சரிதானாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஓகே, நாளைக்கு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணி போட்டோ திரும்பி பார்க்கக்குள்ள நம்ம வந்த பாதை பிள்ளை நம்ம வேறு பாதையில் போயிருக்கேன்னு சொல்லி யோசிக்கக்குள்ள அது உங்களுக்கு எல்லாமே லாஸ்ட்டில் வந்து முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற ரிஸ்க்கை குறைக்கணும்னா கிரிப்டோ சம்மந்தமான நாலேஜ் எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் மற்றாக்கள் என்ன நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கோச்சிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.